தாஸ் டீம் வந்து பாம்புக்கெல்லாம் பல்லு புடிங்கிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஆயிட்டாங்க. என்ன பெரிய டீம். ஆக்சுவலா போன வருஷம் நல்லா ஒரு டைம்ல வந்து யூபிஓ தாஸ் கப்பு ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அவங்க வந்து இந்த செமிஃபைனல்ல வந்து டிஸ்குவாலிஃபை ஆயிட்டாங்க. அப்பயே ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. ஐயோ ககன் கவுடால எப்படி விளையாண்டாங்க, அந்த பவானி ராஜ்புத்ல எப்படி விளையாண்டாரு, நல்லா விளையாண்டாங்க, டிஃபென்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது இந்த வருஷமுமே ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் செம்மையா விளையாண்டாங்க. செம்ம பெர்ஃபார்மன்ஸ். சரி இந்த தடவை கண்டிப்பா இங்க பிளே ஆஃப் குவாலிஃபைடு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது வச்சாங்க ஒரு ஷாக்கு. அப்புறம் இருக்க எல்லா மேட்சும் தோக்குறாங்க. அதாவது ஐ திங்க் 6-7 மேட்ச் விளையாண்டு வெறும் ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. மற்ற எல்லா மேட்சும் அதுவும் பெங்கால் வாரியர்ஸ் எல்லாம் போய் தோக்குறாங்க. பெங்கால் வாரியர்ஸ் வந்து மற்ற டீம்ஸ் எல்லாம் போய் தோக்குது. அந்த மாதிரி ஆயிட்டாங்க. அதான் நான் சொன்ன மாதிரி பாம்புக்கு பல்லுலன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி நிக்கிறாங்க. என்னங்கடா இது. சரி அதெல்லாம் விட்டுருவோம். இப்போ வந்து ஒரு பிரேக்ல இருந்து வர்றாங்க. புத்துணர்ச்சியோட வருவாங்களா அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம். ஆனா அது வந்து ரொம்ப மோசமான டீம்லாம் இல்லைங்க. ஆக்சுவலா நல்ல டீம் தான். இப்போ என்னமோ ஏதோ ஃபார்ம்ல இல்ல, அது ஏதோ வந்து திணறிட்டு இருக்காங்க. அவங்க திணறத பார்த்தா நம்மளுக்கே கஷ்டமா இருந்துச்சு. அதுவும் ககன் கவுடாலாம் அவர் ஹைட்டுக்கு அவ்வளோ பாயிண்ட்ஸ், அவர் போனாலே பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி இருந்த காலத்துல இப்போ வந்து அவர் போனா போனஸ் கொடுத்துறாங்க. வேண்டாப்பா நீ ஒரு காலத்துல நல்ல பிளேயர், போன வருஷம்லாம் 2 வருஷமா நல்லா விளையாண்டுட்டு இருக்க, சின்ன பையன் வேற, அதனால உங்களுக்கு போனஸ் கொடுத்துறோம் அப்படின்னு போனஸ் கொடுத்துறாங்க. ஆனா நம்மளால டச் பாயிண்ட் எடுக்க முடியல. ஸோ இப்படிதான் நிலைமை இருக்கு. சரி அவர் தான் ஃபார்ம் அவுட் ஆயிட்டாரு. பவானி ராஜ்புட் நல்லா கை கொடுப்பாருன்னு பார்த்தா 2 பேருமே சேர்ந்து அட் அ டைம் ஃபார்ம் அவுட் ஆனா என்னங்க டீம் பண்ணோம். அப்படிதான் நிறைய தோக்க முடியும். ஒரு பிளேயர் ஃபார்ம் அவுட் ஆனா பரவாயில்ல, கூடயே சேர்த்து நான் இன்னொருத்தையும் கூட்டிட்டு போவேன்னா என்ன பண்றது. ஆக்சுவலா அவங்க டீமை பார்த்தாலும் ரொம்ப பாவமா இருக்கு. நம்ம எவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அந்த டீம்கிட்ட இருந்து. எவ்வளவு போன வருஷம் நல்ல பெர்ஃபார்மன்ஸ், நல்ல கம்பேக் கொடுத்தாங்க. இதே இது அப்படியே தமிழ் தலைவாஸ்கிட்ட போனா தமிழ் தலைவாஸ் இன்னைக்கு ஒழுங்கா விளையாடுங்க, இல்லைன்னா நானே செமகாண்ட் ஆயிடுவேன். ஏன்னா ஹரியானா ஸ்ரீலஸ் நல்லா ஃபைட் பண்ணாங்க. அந்த ஃபைட்டிங் ஸ்பிரிட்டோட விளையாண்டாலே யூபிஓ தாஸோட வின் பண்ணலாம். ஏன்னா அவங்களுமே வந்து ரொம்ப ஃபார்ம் அவுட் ஆகி அவங்களோட பிளேயிங் 7 ஃபிக்ஸ் பண்ண முடியாம குமன் சிங்கா சிவன் ஒரு பையன் இருக்கான், அவனா அப்படிங்கிற ஒரு பெரிய கன்ஃபியூஷன்ல இருக்காங்க. இப்படி கன்ஃபியூஷன் வந்து நம்ம அட்வான்டேஜ் யூஸ் பண்ணாம நீங்க வந்து இன்னைக்கு வந்து யூபிஓ தாஸ் ஃபார்முக்கு வந்தாங்க வச்சுக்கோங்களேன், செம்ம வெறியாயிடும். எவ்வளவு வெறியாகும் பாருங்களேன். எகெயின் வந்து தமிழ் தலைவாசுக்கும் அப்படிதான். இப்பதான் வந்து ஒரு பவனை வந்து நம்ம தூக்கியாச்சு இன்டிஸ்பிளின்னு. அதுக்கப்புறம் ஒரு மேட்ச் ஜெயிச்ச உடனே எப்படிலாம் வந்து போட்டாங்க தெரியுமா. 2 மேட்ச் ஜெயிச்சோன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து பவன் இல்லாம தான் நம்ம டீம் ஜெயிக்கிறோம், எப்படி வந்து ருசிக்கிறோம் வெற்றி அப்படின்லாம் மாட்டாங்க. அதுக்கப்புறம் 2 மேட்ச் ஊத்திக்கிச்சு. இதெல்லாம் நம்மளுக்கு தேவையா? சோ இப்போ தமிழ் தலைவாஸ் ஒரு வின்னிங் மூமெண்டத்துக்குள்ள போவாங்களா? சரி நல்லா ஃபைட் பண்ணீங்க ஹரியானா ஸ்டேட்ஸ் கூட, அடுத்தது வின் பண்ணுவீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. எகெயின் இந்த கேள்விக்கு பதில் வந்து அர்ஜுன் தேஷ்வால் எவ்வளவு நேரம் வந்து கோர்ட்ல இருக்கிறாரு, மேட்டுக்குள்ள இருக்கிறாரு அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய ஆன்சரா இருக்க போகுது. டெல்லி டைட்டன்ஸ்க்கு எதிராக விளையாடும் போது அர்ஜுன் தேஷ்வால் ஆல்மோஸ்ட் ஒரு 20 நிமிஷம் வந்து வெளியில இருந்தாப்ல. அதே மாதிரி வெளியில வச்சுட்டாங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா நம்ம வந்து பீட் எடுக்கிற பால் இல்லைன்னு தானே அர்த்தம். சோ கண்டிப்பா அர்ஜுன் தேஷ்வால் இது ஒரு பெரிய சவாலா எடுத்துப்பாருன்னு நினைக்கிறேன். எகெயின் நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம், ஹரியானா ஸ்டீலர்ஸ் கூட விளையாடும் போது நம்ம முதல் 10 நிமிஷம் தான் அவங்க டாமினேஷன், அதுக்கப்புறம் மத்த 30 நிமிஷம் நம்ம டாமினேஷனுங்க. நம்ம தான் ஒவ்வொரு 10 நிமிஷத்துலயும் நம்ம தான் நல்ல செம பாயிண்ட் செம கம்பேக் கொடுத்தோம். ஹரியானா ஸ்டீலர்ஸ் இது வரைக்கும் எத்தனை டீம் வந்து 2 பாயிண்ட் டிஃபரன்ஸா தோத்துருந்தாங்கன்னு தெரியல. ஆனா இந்த மாதிரி நிறைய பாசிட்டிவ் இருக்கு இந்த டீம் இந்த மேட்ச்ல தமிழ் தலைவாஸ்க்கு. ஆனா இதெல்லாம் நாங்க பண்ண மாட்டோம், அதெல்லாம் வேற டீம், அது வேற வாய் இது நார வாய்ங்கிற மாதிரி, அதெல்லாம் வேற டீம், நாங்க சொதப்பதான் செய்வோம் அப்படின்னு சொதப்பிடிங்கன்னு வச்சுக்கோங்க. சென்னைக்கு நீங்க வந்தீங்கன்னா யாரும் மேட்ச் பார்க்க வர மாட்டாங்க. அதனால தமிழ் தலைவாஸ் கவனமா விளையாடுங்க. இன்னும் ஒரு மேட்ச் 2 மேட்ச் தான் தோத்துட்டீங்கன்னா நீங்க வந்து இப்பவே நம்ம சொல்லிடலாம் நீங்க வந்து குவாலிஃபை ஆக மாட்டீங்கன்னு. 8 டீம் இல்ல 10 டீம் வந்து குவாலிஃபை ஆகும், பிளே ஆஃப் குவாலிஃபை ஆனாலும் நம்ம குவாலிஃபை ஆக மாட்டோம்ங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். அதனால முதல் 10 நிமிஷத்தை ரொம்ப கண்ட்ரோலா ஸ்மார்ட்டா ஆடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜியோட விளையாடுங்க. அது இப்போ தெலுங்கு டைட்டன்ஸ் ரொம்ப கண்ட்ரோல்டா ஒரு ஸ்ட்ராட்டஜியோட விளையாடுற மாதிரி இருக்கு. ஆனா நம்ம டீம் வந்து அப்படி ஸ்ட்ராட்டஜியா விளையாடுற மாதிரி தெரியல. ஒரு அவசரமா ஒரு சரியான கேப்டன் இல்லாத டீம் எப்படி விளையாடுவாங்க. அந்த ஹரியானா ஸ்டீலர்ஸ் கூடயே 2-3 பாயிண்ட் வந்து ஏதோ ஃப்ளூக்ல வந்ததுதான். அப்புறம் நம்ம தமிழ் தலைவாஸ்ல ஜாயின் பண்ணிருக்க நம்ம தமிழ் பையன் அருள் ஆனந்த் பாபு, அவரும் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா இந்த தமிழ் பிளேயர்ஸ்க்கே ஒரு சாவு என்ன தெரியுமா, ஒரு மேட்ச் நல்லா விளையாடுறாங்க, 2 மேட்ச் நல்லா விளையாடுறாங்க, சரி இவங்க நல்லா பிக்கப் பண்ணிட்டாங்க நல்லா விளையாடுவாங்கிற நினைக்கிற நேரத்துல
குழப்ப ஆரம்பிச்சிடறாங்க. இது நம்ம நிறைய பார்த்தாச்சு. அந்த அல்லூர் சதீஷ் பார்த்தாச்சு. இப்ப சுதாகருமே ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. அப்புறம் அவர் தீபக் சங்கர் மட்டும் தான் கொஞ்சம் நல்ல கெத்தா நின்று பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. அவர் அஜித் ஏற்கனவே வந்து இன்ஜூரி வெளில போயாச்சு. அப்புறம் வேற பிளேஸ் யார் இருக்காங்களே நம்ம தேடி தேடி பார்த்தாலும் கிடைக்க மாட்டேங்கிறாங்க. இதான் நடக்குது. சோ அவர் அருளானந்த் பாபுவும் ரொம்ப கிடைக்கிற வாய்ப்பே ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கு. அந்த கிடைக்கிற வாய்ப்பை ஒவ்வொன்றையும் நம்ம வந்து சரியா பயன்படுத்த வேண்டிய தேவை இருக்கு. சோ சஞ்சய் பலியான் கரெக்டா டீம் ரொட்டேட் பண்ணுவாரு நம்புவோம். அப்புறம் வந்து சஃபாகி போன வருஷம் அவ்வளோ நல்லா விளையாண்டவரு, இப்போ கொஞ்சம் கை கொடுத்தா ஒரு 4 பாயிண்ட், ஒரு 3 பாயிண்ட் 4 பாயிண்ட் எடுத்து கொடுத்தா கூட டீமுக்கு ஒரு மிகப்பெரிய உதவியா இருக்கும். சஃபாகி என்ன பண்றாருங்களோட பார்ப்போம். சோ நம்மளோட ப்ரெடிக்ஷன் பார்த்தோம்னா தமிழ் தலைவாஸ் ஜெயிப்பாங்கன்னு சொல்றதுக்கு தான் எனக்கும் ஆசை. ஜெயிச்சா நல்லா தான் இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு 2 பாயிண்ட் எடுப்பாங்க. ஆனா வந்து யூபிஓதாஸ் வந்து ஒரு 4 மேட்சா மரண அடி வாங்கினதுனால ஒரு ஸ்ட்ராங் கம்பேக் கொடுப்பாங்க. அது ஒரு பிரேக்ல இருந்து வர்றதுனால இது ஒரு பெரிய டஃபஸ்ட் மேட்சா இருக்கும் நினைக்கிறேன். ஒரு க்ளோஸா மேட்சா இருக்கும். ஆனா கடைசியில வந்து தமிழ் தலைவர் முதல் 10 நிமிஷத்தை கரெக்டா அவங்க யூட்டிலைஸ் பண்ணலன்னா வெற்றி வந்து யூபிஓதாஸ் பக்கம் தான். அது வந்து கொஞ்சம் நல்லாவே தெரியுது. நான் அவங்கள்ட்ட பயங்கரமான டிஃபெண்டர்ஸ் இருக்காங்க. ஹிதேஷ்லாம் அவரும் கூடங்க போன வருஷம்லாம் எவ்வளவு டேக்கிள் பாயிண்ட்ஸ் எடுத்தாரு. இந்த அவர் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஹோல் டீமாவே அவங்க ஃபார்ம் அவுட் ஆயிட்டாங்க போல இருக்கு. ஃபார்ம் அவுட் ஆனாலும் நாங்க டீமாவே ஃபார்ம் அவுட் ஆகிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி, ஜெயிச்சாலும் டீமாவே ஜெயிச்சோன்னு சொல்லுவோம்ல, அதே மாதிரி ஃபார்ம் அவுட் ஆனாலும் நாங்க டீமாவே ஃபார்ம் அவுட் ஆகிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி டீமாவே அவங்க வெளில போயிட்டாங்க. சோ பாப்போம், இன்னைக்குள்ள மேட்ச் ரொம்ப சுவாரஸ்யமான மேட்சா இருக்கும். இதுல யூபிஓதாஸ் ஜெயிக்கிறாங்களா தமிழ் தலைவாஸ் ஜெயிக்கிறாங்களாங்கிறத பார்ப்போம். நம்மளோட ப்ரெடிக்ஷன் யூபிஓதாஸா தான் இருக்குது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? தமிழ் தலைவாஸ் பெர்ஃபார்மன்ஸை பத்தியும் சொல்லுங்க, யூபிஓதாஸோட பெர்ஃபார்மன்ஸ். நான் வந்து யூபிஓதாஸ்க்கு தான் பெட் பண்றேன். உங்களுக்கு யாரு ஃபேவரட் டீம் அப்படிங்கறத சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.